தனுஷ் ஹிந்தியில் நடித்து வரும் தேரே இஷ்க் மெயின் படத்தின் இரண்டாம் கட்ட ஷூட்டிங் பணிகள் டெல்லியில் சூடு பிடித்துள்ளன. முதற்கட்ட ஷூட்டிங் மும்பை, ஹைதராபாத் பகுதிகளில் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் தற்போது தனுஷ் டெல்லி பறந்துள்ளார். ராஞ்சனா படத்தை இயக்கிய ஆனந்த் எல் ராய் இத்திரைப்படத்தை இயக்குகிறார். AR ரகுமான் இசையமைக்கிறார். வரும் நவம்பர் 28 இத்திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது. பாசிச அணுகுமுறை விஜய் விலாசல். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது என பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் மத்திய அரசின் பாசிச அணுகுமுறையை காட்டுகிறது என தவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். பாசிச அணுகுமுறையை எந்த அரசு எடுத்தாலும் எதிர்ப்போம் எனவும் விஜய் கூறியுள்ளார். விஜயை தங்கள் பக்கம் இழுக்கவே அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது பாஜகவை அவர் விளாசி தள்ளியுள்ளார். மதராசியாக அவதாரம் எடுக்கும் சிவகார்த்திகேயன் பிறந்த நாளையொட்டி SK23 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி உள்ளது. படத்திற்கு மதராசி என பெயரிடப்பட்டுள்ளது. படத்தின் டைட்டில் டீசர் கிளிப்ஸ் பயங்கர கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கிறது. ருக்மிணி வசந்த் ஹீரோயினாக நடிக்கும் படத்தை AR முருகதாஸ் இயக்க அனிருத் இசையமைத்து வருகிறார். 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இத்திரைப்படம் உருவாகி வருகிறது. 5 ஸ்டார் ஹோட்டலில் உணவருந்திய மோனலிசா. கும்பமேளாவின் வைரல் பெண் மோனலிசா குடும்பத்துடன் முதல் முறையாக 5 ஸ்டார் நட்சத்திர ஹோட்டலில் உணவருந்தினார். அவர் நடிக்கும் திரைப்படத்தின் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா ஹோட்டலுக்கு அழைத்து சென்றதாக தெரிகிறது. சமீபத்தில் கொச்சியில் நகை கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மோனலிசாவுக்கு வைர நகை பரிசாக கொடுக்கப்பட்டது. இவற்றை அவரது ரசிகர்கள் தற்போது கொண்டாடி வருகின்றனர். அஜித்துடன் நடிக்கும் வாய்ப்பு விஜய் சேதுபதி சொன்ன விஷயம். சென்னையில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட விஜய் சேதுபதியிடம் அஜித்துடன் எப்போது சேர்ந்து நடிப்பீர்கள் என மாணவர்கள் கேட்டனர். அதற்கு அஜித் சார் மிக பெரிய பர்சனாலிட்டி, கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட், அவருடன் நடிக்கும் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகிறேன் என விஜய் சேதுபதி கூறியுள்ளார். பின்னர் மாணவர்களின் பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.